நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சரஸ்வதி அக்காவை தான் பார்க்க வந்திருக்கோம். பெலிண்டா சகோதரி சார்பாக தான் மெடிக்கல் உதவி பண்ண வந்திருக்கோம். ஆல்ரெடி அக்காவுக்கு வந்து யூட்ரஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தும் இப்போ வரைக்கும் ப்ளீடிங் போயிட்டுருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போதான் கண்ணு தண்ணி பார்த்துட்டு நீங்கள் குளிக்க வச்சிங்களா? இல்லை, அம்மா இருந்தேன். சரி சரி. ஹாய். சின்ன ஒரு அம்மா அப்பா சரஸ்வதி அக்கா 3 பேர் தான். யாரோ ஒருத்தங்க வெளியில் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ வரைக்குமே வந்துட்டு ப்ளீடிங் போயிட்டுருக்குது. மெடிக்கல் உதவி தான் நம்ம பண்ண வந்திருக்கிறோம். பெலிண்டா சகோதரி வெளிநாட்டிலேருந்து உதவி இருக்கிறாங்க. 5000 உதவி இருக்கிறாங்க. பெலிண்டா சகோதரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரெகுலராக குப்பாய் அம்மாளுக்கு வந்துட்டு 5000 5000 கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்க வந்து முதுகு தண்டுவட கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. முதுகு எலும்பு ஃபுல்லாகவே அரிச்சிருச்சுட்டாங்க. அப்புறம் மற்றொரு உதவி மீதி 5000 வந்து 5000 யாருக்கு தேவையோ நம்ம அவங்களுக்கு உதவிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ சேஸ். இந்த மாதம் வந்து நம்ம சரஸ்வதி அக்காவுக்கு உதவுறோம். பெலிண்டா கண்ணு நல்ல மனுஷங்க, நல்லா இருமா மகராசியா கண்ணு. எங்கள் சொந்தம் வந்தால் எல்லாமே கைவிட்டாங்க கண்ணு. ஏதோ எங்கேயோ இருந்து எவ்வளவோ தூரத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க கண்ணு. நன்றி கண்ணு. நல்லா இருக்க வரைக்கும் வந்தாங்க கண்ணு. சொந்தம் வந்தால் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தாழ்ந்துட்டோம், கொஞ்சம் கெட்டு போச்சு. கேட்டதுனால எல்லாம் கொஞ்சம் அப்படி நின்றுட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை கண்ணு. அதானப்பா சொந்த பந்தம். எல்லாருமே எல்லா ஊர்லயும் அப்படிதான் ஒண்ணு நடக்குது. நடக்குது. ஒரு நோம்பினா அத்தனை பேர் வருவாங்களாம். அத்தனை பேரு கிட்டத்தட்ட 30-40 பேர் வருவாங்களாம். இப்ப நேரா பார்த்தா கூட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் யாருமே பேசுறது இல்ல. எங்க உதவி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதான் கண்ணு சாப்பிடுறது 2 வேளை. காலையில 11 மணிக்கு ஒரு சோறுங்க. அப்புறம் மணி 8 மணிக்கு. ரொம்ப இடையில பசிச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்களாப்பா? பசிக்கிறது அது கேட்காதுன்னு நாம்பளா பார்த்து ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு பிஸ்கட் ஏதோ ஊட்டி விடுவாங்க. ஒரு நாள் ஆனாலும் அமைதியா இருந்துப்பாங்க. பசின்னு கேட்க மாட்டாங்க. கை காலம் ஆட்டிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியும் நிதானம். சரி, அது நம்ம வயிற்றுக்கு கொடுத்துதானே ஆகணுங்கன்னு. கண்டிப்பாப்பா. அப்புறம் அதுக்கு வாய் பேசினா நல்ல மாதிரி இருந்தா சோறு போடுங்க மருந்து பேசுதுன்னு கேட்கும். அது முடியாது. கை காலம் போய் ஆட்டு, கை காலம் ஆட்டுறா. சரி சரி அவ்வளவுதான். அப்புறம் நாமளும் கவனிக்கலாம். அது அப்படியே இருக்குங்க. நல்ல மனசுக்கு ராசியா இருக்குங்க. நாமளா பார்த்து சரி அப்படின்னு நம்ம ஊட்டி விடணும். காலையில வந்து ஒரு 7:30 மணிக்கு பண்ணு ஒண்ணு ஊட்டி விட்டுருங்க. சரி சரி சரி. அம்மா 11 மணிக்கு தான் வரும் வேலைக்கு போய். ஆமா, இங்க பக்கத்துல ஒரு நர்சரிக்கு வேலைக்கு போறாங்க. ஆமா, 11 மணிக்கு வந்து ஒரு சோறு ஊட்டும். சோறு ஊட்டிட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டா அவ்வளவுதான். அப்புறம் தூங்கிடுறாங்களாப்பா? நைட் தூங்கும். பகல்ல தான் அப்படி முழிச்சுட்டே இருக்கும். பகல்ல முழிச்சுட்டு இருக்கு. ஏதோ டைமுக்கு தூங்கும். என்ன இருங்கன்னு படுத்துட்டே இருக்கு. தூங்கிட்டே இருக்க முடியுமா? அது முடியாது. ஆமா, நிறையா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தருமம் செய்யறீங்கம்மா. உங்களுக்கு இன்னும் நிறையா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. நல்லா தருமம் செய்யுங்க சாமி கண்ணு. எங்கள் சொந்தம் வந்தால் எல்லாமே கைவிட்டாங்க கண்ணு. ஏதோ எங்கேயோ இருந்து எவ்வளவோ தூரத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க கண்ணு. நன்றி கண்ணு. நன்றி பெலிண்டாசிஸ், ரொம்ப நன்றி. ரொம்ப எமர்ஜென்சியாக மெடிக்கல் உதவி இருக்கிறீங்க. டேப்லெட்ஸ் தான். ஏன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4500 rupees வந்துடுது. தேங்க்யூ சிஸ். நான் பகையில் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இந்த கம்மி நல்லா இருக்கிறியா? ரொம்ப உதவி தான் நான் எதிர்பார்த்துட்டு மாத்திரை நல்லா இருக்கணும். வலிது தாங்க முடியல. செத்து போயிடலாம் நினைச்சு. நல்லா இருக்கும். நோவு நொடி இல்லாத. நேற்று வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த கண்ணு இன்னைக்கு வந்துருச்சு. எது மாத்திரை செலவுக்கு ஆகும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாத்திரைகள் தான் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்டேஜ்ல கேட்கறது இல்லை. ஆமா, ஏன்னா டாக்டர் சொல்றது வந்துட்டு ஒரு மாத்திரை அது கேட்கலன்னா அப்போ உடம்புல அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும். வலி மாத்திரையே கேட்க மாட்டேங்குது. வலியோட மாத்திரையே கேட்க மாட்டேங்குது. எங்க ஊர்ல மழையா ஒரு நாளைக்கு பார்க்கலன்னு ஆசையா இருக்கும்.
கண்டிப்பாக வரும்போது வருவாங்கம்மா. பெலிண்டா சகோதரி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே மாதம் 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. 5,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சரஸ்வதிக்கு 5,000 நம்ம கொடுத்து 5,000 கொடுத்து உதவ போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பெலிண்டா சிஸ். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இதை தவிர எதுவும் எங்களுக்கு சொல்ல தெரியல. நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கும். அவங்க நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு எப்படி இந்த நடக்க மாட்டா கிடைக்கும், ஒரு 5 கிடைக்கும். எந்த வருமானமும் இல்லை, சோத்துக்கு கஷ்டம்தான். நம்மளோட கொடுக்கறத வச்சு இந்த மாத்திரை தின்னுட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ நல்லா சாப்பிடணும், நோவு நொடிலாம் நல்லா இருக்கணும். ஏதோ நீ இருக்கிறதுனாலதான் இந்த நடக்க மாட்டாத ஜீவனுங்களும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லை, நீ கொடுக்குற காசு தான் நாங்கள் இப்படி நடக்க மாட்டாத ஜீவன்லாம் போவச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம்மா. ஏன்னா விலைவாசிகள்லாம் ஏறி போச்சு பார்த்தீங்களா? ஆமாங்க, விலைவாசிகள் ஏறி போச்சு. ஒரு கட்டு கொத்தமல்லி 140 ரூபா. கொத்தமல்லி பயணத்தை வாங்கி ஏதோ ரசத்துக்கு வாசனையா இருக்குன்னு கொஞ்சம் கூட வாங்கி போட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பெலிண்டா சிஸ், நீங்க ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா மற்றபடி அம்மாவை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருக்கோம். நான் கடவுளாட்டம் நினைச்சிட்டே தான் இருப்பேன். நினைக்காத நேரம் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு பொருள் அதை எடுக்கும் போதோ சாப்பிடும் போதோ அதுல அவங்க இருப்பாங்க. கண்டிப்பா இது இவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும் இல்லம்மா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா அது உண்மை. பெலிண்டா சிஸ் ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹாப்பியா இருக்கணும் சிஸ், அது மட்டும்தான் என்னோட மனசு சொல்லும். உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம வந்து சரஸ்வதியை பார்க்க போறோம். அம்மாவுக்கு உதவிட்டு சகோதரி 5,000 5,000 கொடுத்து எவ்ரி மந்த் உதவிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அம்மாவுக்கு. ஹாப்பி சிஸ், ஹாப்பி. நீங்க உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். மனசுக்கு நல்லா இருக்கணும், 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கும். அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி அடுத்த மாசம் கண்டிப்பா வருவோம். உங்களோட உதவி மட்டும்தான் சிஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு உதவியும் இல்லை. தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஸோ மச்.